அன்னைக்கு சாயங்காலம் அந்த பெரிய வீட்டு வரவேற்பறையில ஒரே அமைதியா இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு மனக்கசப்போட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் வாசக்கதவை தள்ளிட்டு தங்கராஜ் உள்ள வர்றான். அவன் முகத்துல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ரொம்ப அலட்சியமா அதிகாரத்தோட வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே அந்த வீட்டின் சூழலே அப்படியே மாறி போச்சு. தங்கராஜ் நிமிர்ந்த நடையோட உள்ள வந்து வரவேற்பறையோட நடுவுல கெத்தா நிக்கிறான். சுத்தி இருக்கிற யாரையும் ஒரு பொருட்டா கூட மதிக்காம நேரா தன் மாமனார் ராகவனையும் மூத்த மச்சான் பாக்கியராஜையும் பாக்குறான். தங்கராஜ் ரொம்ப அலட்சியமா, மாமா, நான் ரேவதியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். குடும்பத்துல 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக பொண்டாட்டி இங்கேயே உட்கார்ந்திருந்தா எப்படி? நடந்தது நடந்து போச்சு. அத மேற்கொண்டு வளர்க்க நான் விரும்பல. ரேவதிய உடனே அவ துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். அவன் பேசின தோரணையை கேட்டதும் நாற்காலியில உட்கார்ந்திருந்த பாக்கியராஜ் மெதுவா எழுந்து நிக்கிறாரு. அவரு கண்ணுல ஒரே கோபம். தன் தங்கை பட்ட அவமானமும் தங்கராஜ் செஞ்ச அநியாயமும் அவர் மனசுல வந்து போகுது. பாக்கியராஜ் கோபத்தோட, தங்கராஜ், நீ காலடி எடுத்து வச்ச இந்த நிமிஷமே எனக்கு ரத்தம் கொதிக்குதுடா. எந்த தைரியத்துல திரும்ப திரும்ப இந்த வீட்டு வாசல மிதிக்கிற? என் தங்கச்சி ரேவதியை உன் கூட மறுபடியும் அனுப்பி வைக்கிறதுக்காகவா நான் இங்க அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்? ஒரு காலமும் அவ உன் கூட வரமாட்டா. அவளுக்கு நீ செஞ்ச அநியாயமும் கொடுத்த சித்திரவதையும் போதும். இதோ இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியேறடா அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்டு தங்கராஜ் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஏன் மச்சான், நான் உங்ககிட்ட இங்க அனுமதி கேட்டுக்கிட்டு நிக்கல. அவ என் பொண்டாட்டி. புருஷன் வீட்டுக்கு பொண்டாட்டி வர்றதுதான் இந்த உலகத்துல முறை. நடுவுல தடையா நிக்கிறதுக்கு நீங்க யாரு? சொந்த மச்சான்னு பாக்குறேன், அளவுக்கு மீறி பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். தங்கராஜ் இப்படி பேசினதும் இளைய மச்சான் சுரேஷ் வேகமா குறுக்கே வந்து பாக்கியராஜோட தோளை பிடிச்சு தள்ளாத குறையா நிறுத்துறான். சுரேஷ் ஆத்திரத்தோட, அண்ணே, என்ன காரியம் பண்ற நீ? எதுக்கு எடுத்தாலும் உன்னோட பிடிவாதத்தை காட்டி குடும்பத்தை சீரழிக்கிற? மாமா வந்திருக்காரு. அவரும் அக்காவும் புருஷன் பொண்டாட்டி. பேச வேண்டியது அக்காவும் மாமாவும் தான். அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அத அவங்களே பேசி முடிவெடுக்கட்டும். நடுவுல தலையிட நீ யாரு? இங்க அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு குடும்பத்துல எல்லா அதிகாரத்தையும் உன்கையில எடுத்துக்கிற? அப்படின்னு அண்ணன் கிட்ட சண்டை போடுறான். உடனே ராகவனும் தன் மனைவியை பார்த்தபடி, சுரேஷ் சொல்றதுதான் சரி பாக்கியராஜ். நாங்க 2 பேரும் அவனுக்கு அம்மாவும் அப்பாவுமா இன்னும் உசுரோட தான் இருக்கோம். பொண்ணோட வாழ்க்கைய பத்தி முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணும் இந்த வீட்டுக்கு மகாராஜா கிடையாது. நாங்க சொல்றதை கேட்டு நட அப்படின்னு பாக்கியராஜை பார்த்து சொல்றாரு. பாக்கியராஜ் பதிலுக்கு பேச வரும்போது சமையலறையிலிருந்து மலர் கோபத்தோட வெளியே வர்றா. அவ முகத்துல கொதிப்படைஞ்ச ஆத்திரம் தெளிவா தெரியுது. மலர் கத்திக்கிட்டே, அத்தை, மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சுரேஷ், நீ எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அண்ணனை பார்த்து அதிகாரத்தை பத்தி பேசுற? இந்த வீட்ல காலையில விடியறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒரு பிடி சோத்துக்கு வழி பண்றது யாருடா? இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஆகுற செலவை தன் தோள்ல சுமக்கிறது யாரு? என் புருஷன் பாக்கியராஜ் தானே அப்படின்னு கேக்குறா. சுரேஷ் உடனே, அண்ணி, நீங்க தேவையில்லாம நடுவுல பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா மலர் விடாம, நான் பேசுவேண்டா, 1000 தடவை பேசுவேன். செலவுன்னு வந்து நிக்கும் போது மட்டும் பாக்கியராஜ் வேணும். பணத்தை தூக்கி தரும்போது மட்டும் பாக்கியராஜ் நல்லவன். ஆனா தன் தங்கை வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு வரும்போது மட்டும் அவனுக்கு அதிகாரமே இல்லையா? இந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லுக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. இந்த வீட்டின் பொருளாதாரத்தை சுமக்குற அவருக்கு தெரியும் தன் தங்கைக்கு எது நல்லது எது ஆபத்துன்னு. நீங்க யாரோ அவருக்கு அதிகாரம் பத்தி பாடம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறா. இப்படி பெரிய புயலே வீசிக்கொண்டிருக்கும் போது மெதுவா அறைக்கதவு திறக்குது. ரேவதி கண்ணுல தண்ணியோட ஆனா ரொம்ப உறுதியான நடையோட வரவேற்பறைக்கு வர்றா. அவ வந்ததும் எல்லாரும் சற்று அமைதியாகிறாங்க. ராஜலட்சுமி உடனே, ரேவதி, இங்க பாருமா, உன் அண்ணன் சொல்றதை கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. புருஷன் கூட போய் பழைக்கிற வழியை பாரு. குடும்பத்துல சண்டை சச்சரவு எல்லாம் சகஜம்தான். ஒழுங்கா தங்கராஜ் கூட புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி பேசினதை கேட்ட மலர் ரேவதியோட பக்கத்துல போய் அவ தோளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, ரேவதி, யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத. உன் மனசுல உள்ளத ஒழிக்காம எல்லார் முன்னாடியும் சொல்லு. இவன் கூட மறுபடியும் போய் வாழணும்னு உனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தா கூட சொல்லு ரேவதி. நாங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டோம் அப்படின்னு தைரியம் சொல்றா. ரேவதி மெதுவா நிமிர்ந்து தன் புருஷன் தங்கராஜை பாக்குறா. அவ பார்வையில இருந்த பயம் போய் இப்ப வெறுப்பும் அருவருப்பும் மட்டும்தான் தெரியுது. ரேவதி ரொம்ப தெளிவா, இல்ல அண்ணி, எனக்கு இவர் கூட போக ஒரு துளி கூட விருப்பமே இல்ல. ஒரு பொம்பளையோட சுயமரியாதைய தினமும் காலில போட்டு மிதிக்கிற இடத்துல எனக்கு என்ன வாழ்க்கை வேண்டியிருக்கு? என்னை அடிக்கவும் என் குடும்பத்தை 4 பக்கமும் அசிங்கப்படுத்தவும் தெரிஞ்ச இவருக்கு என்னை ஒரு மனுஷியா மதிக்க தெரியல. நான் என் அண்ணன் கூடவே இருந்துடுறேன். இந்த வீட்ல வாழ வெட்டியா உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, என் ஆத்மாவுக்கு நிம்மதியாவது இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றா. அதை கேட்டு சுரேஷ், அக்கா, அறிவிருக்கா உனக்கு? அண்ணன் ஏதோ 4 வார்த்தை நல்லா பேசுறான்னு மயங்கிடாத. இன்னைக்கு உனக்கு சோறு போடுவான். நாளைக்கு உன் பிள்ளைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும்னா இவங்கிட்ட காசு பணம் ஏது? நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா?
மாமா உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு, ஒழுங்கா அவரோட போ அப்படின்னு கத்துறான். உடனே பாக்யராஜ் கோபமா, டேய் சுரேஷ், நாவை அடக்கி பேசுடா. என் தங்கச்சியையும் அவ புள்ளைங்களையும் வச்சு பாத்துக்க எனக்கு துப்பிருக்குடா. அவங்கள என் காலத்துக்கும் உட்கார வச்சு சோறு போட என் உழைப்பு போதும், நீ எனக்கு பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு தம்பியை எச்சரிக்கிறாரு. நிலைமை கைமீறி போறதை பார்த்த ராஜலட்சுமி தன் கோபத்தை அப்படியே அமைதியா நின்ன மதி பக்கம் திருப்புறாங்க. ராஜலட்சுமி, எல்லாம் இந்த மதியால வந்தது. இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலே அன்னைக்கே இந்த குடும்பத்தோட நிம்மதி போச்சு. இவ வந்த நேரம்தான் ரேவதி வாழ்க்கையில புயல் அடிச்சது. இவ ஒரு மூதேவி. இவ பண்ற சதியாலதான் குடும்பத்துல எல்லாரும் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு மதியை திட்டுறாங்க. அம்மா பேசுனதை கேட்டதும் சுரேஷுக்கு கோபம் தலைக்கேறுது. அவன் தன் பொண்டாட்டி மதியோட பக்கத்துல பாய்ஞ்சு போய் அவளை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறான். சுரேஷ், ஏய் மதி, உன்னாலதான் என் அக்கா வாழ்க்கை சீரழியுது. மாமா கிட்ட தேவையில்லாத வேலையை காட்டி குடும்பத்தை கெடுத்தவ நீதானே, உன்னை முதல்ல அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு கத்துறான். சுரேஷோட கைமதியின் முகத்தை தொடுவதற்குள்ள பலார்னு ஒரு சத்தம் அந்த அறையையே அதிர வைக்குது. மலர் பாய்ஞ்சு வந்து சுரேஷோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறான். சுரேஷ் அதிர்ச்சியில கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி போறான். குடும்பமே அந்த இடத்துல உறைஞ்சு போகுது. மலர் ஆத்திரத்தோட, டேய் சுரேஷ், என்னடா துணிச்சல் இருந்தா மதி மேல கைய வைப்ப? பொண்டாட்டி மேல கைய ஓங்குறவன் எல்லாம் ஆம்பளை இல்லடா. அன்னைக்கும் இப்படித்தான் மதி மேல கையை நீட்டுன, இன்னைக்கும் அதே வேலையை பண்றியா? ஏண்டா உனக்கு அறிவு கெட்டு போச்சா அப்படின்னு கத்துறா. சுரேஷ் கன்னத்தை தடவிக்கிட்டே, அண்ணி, நான் என் அக்காவோட வாழ்க்கைக்காக அப்படின்னு இழுக்கிறான். மலர் அவனை பேச விடாம, அடைச்சுவை உன் வாயை, உங்க அக்கா அடி வாங்குனா உனக்கு ரத்தம் கொதிக்குது, ஆனா மதி யாரோ ஒருத்திதானே, அவ அடி வாங்குனா உனக்கு வலிக்குது என்பதில்லையா? தங்கராஜ் பண்ணுற அநியாயம் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாடா? எதுக்காகடா உன் மாமாவை இன்னும் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னு கேக்குறா. அப்படியே மலர் தங்கராஜ விரல் நீட்டி காட்டி, சுரேஷ், உன் மாமா எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா? மதி சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருந்தாலே அந்த வேலையை பிடுங்கினது யாரு? இதோ இந்த யோக்கியன் தங்கராஜ் தான். மதியோட வேலையை கெடுத்து அவளை நடுத்தெருவுல நிக்க வச்சது இவன் தான். அதை தட்டி கேட்க துப்பிருக்கா உனக்கு? இவன் பண்ணின சதிக்கு நீயும் துணை போறியா அப்படின்னு உண்மைய உடைக்கிறா. மதி கண்ணீரோட தன் புருஷன் சுரேஷை பார்த்து, சுரேஷ், அண்ணி கேக்குறது நிஜம்தானே? நீங்களும் உங்க மாமாவும் சேர்ந்துதானே என் வேலையை பறிச்சீங்க? என் உழைப்ப அழிச்சப்போ உங்க மனசாட்சி எங்க போச்சு அப்படின்னு கேக்குறா. சுரேஷ் தயங்கி தயங்கி, அது மாமா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றான். மலர் அருவருப்போட, சி, என்னடா நியாயம் இது? குடும்பத்தோட நல்லதுக்காக ஒரு பொண்ணோட வேலையை கெடுப்பாரா? சுரேஷ், உன் மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஆடுற நாடகத்துக்கு நீ கையாளு மாதிரி செயல்படுற அப்படின்னு திட்டுறா. தங்கராஜ் நிலைமை தனக்கு எதிரா மாறறதை பார்த்துட்டு மெதுவா நழுவ பாக்குறான். தங்கராஜ் ராகவன் கிட்ட, மாமா பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யத்தான் வந்தேன். ஆனா எல்லாரும் என்ன வில்லியா பாக்குறாங்க. எனக்கு இங்க மரியாதை இல்ல அப்படின்னு சொல்றான். ராகவன் அவன்கிட்ட, மாப்பிள்ளை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கு. கோபம் தணிஞ்சதும் கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. பாக்யராஜ் உடனே முன்னாடி வந்து தங்கராஜை பார்த்து, தங்கராஜ், ரேவதி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இனிமே இந்த பக்கத்துல உன்னை பார்த்தேன், மரியாதை வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கா மரியாதையா நடைய கட்டு அப்படின்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. தங்கராஜ் வேற வழி இல்லாம அவமானத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதும் ராஜலட்சுமி மறுபடியும் மதியை பத்தி ஏதோ பேச வர்றாங்க. ஆனா மலர் குறுக்கே வந்து காளி மாதிரி நிக்கிறா. மலர் எல்லாரையும் பார்த்து, அத்தை இதோ பாருங்க, இனிமே இந்த வீட்ல யாராவது மதியை பத்தி தப்பா பேசுனீங்க, இல்ல அவளை காரணம் இல்லாம குற்றம் சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், காளியா மாறிடுவேன். மதி மேல எந்த தப்பும் இல்லை. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, அவளை திட்டாம அமைதியா இருங்க அப்படின்னு கத்தி கிச்சரிக்கிறா. பாக்யராஜும் கூடவே சேர்ந்து, ஆமாம், மலர் சொல்றதுதான் உண்மை. தங்கராஜ் பண்ணின தப்பையெல்லாம் மறைச்சிட்டு இன்னும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ண அடிச்சவனையே நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்க மாப்பிள்ளையோட புராணத்தை பாடுவீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு கோபமா சொல்றாரு. கடைசியில பாக்யராஜும் மலரும் மதிய அழைச்சுக்கிட்டு அறைக்குள்ள போக சுரேஷும் ராஜலட்சுமியும் எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.